சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாக காத்திருக்கு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து இந்தியாவில் இருக்க மிக பிரபலமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. தற்போது ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிறதா தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. சூர்யாவோட நடிப்பில் கருப்பு திரைப்படத்தை எடுத்திருந்தார் ஆர்ஜே பாலாஜி. இந்த படம் திரையரங்குகளில் 3 நாளில் கிட்டத்தட்ட 125 கோடி வசூல் பண்ணியிருக்கு. மேலும் கருப்பு சாமியா சூர்யா இந்த படத்தில் தன்னுடைய ஆட்டத்தை ஆடியிருக்காரு. சமீபத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து பேசியிருந்தார் ஆர்ஜே பாலாஜி. தன்னுடைய கதை குறித்து டிஸ்கஷன் ரஜினியிடம் பேசினாராம். அப்போது ரஜினி தன்னுடைய 5 வருடங்களுக்கு என்னென்ன படங்களில் நடிக்கப் போகிறேன், எது மாதிரியான கதைகள், அதில் ஆர்ஜே பாலாஜிக்கும் இடம் உண்டா என்கின்ற விஷயங்கள் குறித்து பேசியிருந்தாராம். மேலும் ஒன்லைன் ஸ்டோரிஸ் சொன்ன ஆர்ஜே பாலாஜியிடம் கருப்பு படம் வெற்றி படமாக அமைந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாய்ப்பளிக்கிறேன் என கூறியிருந்தாராம். அதுபோல கருப்பு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிவிட்டது. இப்போது ரஜினி ஆர்ஜே பாலாஜிக்கு கால் செஞ்சு கண்டிப்பாக நாம் ஒரு படம் பண்ணலாம், திரைக்கதை கதை எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, கூடிய விரைவிலே இந்த படத்திற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடலாம் என கூறியிருக்காராம். மேலும் கருப்பு படத்தை பார்த்த ரஜினிகாந்த் படம் அருமையாக இருக்குது எனவும் இதே பாணியில் தனக்கும் ஒரு கதையை எழுதுமாறு ஆர்ஜே பாலாஜியிடம் கேட்டிருக்காராம். எப்படி நயன்தாராவுக்கு மூக்குத்தி அம்மன் என்று படம் கொடுத்தாரோ அதே போல் சூர்யாவுக்கு கருப்பு, ரஜினிக்கு எம்மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து கொடுப்பார் என நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்ததாக ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக காத்து கொண்டிருக்கு. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து, சிபி சக்கரவர்த்தி போன்ற இயக்குநர்கள் இயக்கலாம் என பேச்சுகள் அடிபட்டு வருது. அதைத் தொடர்ந்து இப்போ யார் இந்த படத்தை எடுக்க போகிறாங்க என்பது பெரும் கேள்விக்குறியாக தான் இருந்து வருது. தொடர்ந்து இந்த படத்தை கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைக்கிறாரு. கூடிய விரைவிலே இதற்கான அஃபிஷியல் அப்டேட் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.